ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மாண்புமிகு என்னுடைய அண்ணன், என் நெஞ்சமிறந்திருக்கிற அன்பண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அதை எந்தவித காரணத்தை கொண்டு யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இது நான் அடக்கத்தோடு சொல்லுகிறேன். ஏன்னா மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்குங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாமே, அதாவது இரண்டு கட்சிகளும், இரண்டு திராவிட கட்சிகளும் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுருக்கிற வேளையில் திமுகவோட தேமுதிகவும் பாமகவோட ராமதாஸ் அணி இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக நாங்கள்லாம் அமைச்சர்கள். இந்த கூட்டணி யார் சேர்ப்பது என்பதெல்லாம் முடிவு செய்வது தலைமை. அதுவும் எங்களுடைய கட்சியில் உங்களுக்கே தெரியும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்க தாராமங்கத்தோடு இருக்கிற இயக்கம் அந்த இயக்கம். அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை முடிவு செய்வார். ஒன்று மட்டும் சொல்கிறோம், 2026 மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக மாண்புமிகு அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் வருவார். அதுக்கு என்ன காரணம் கேட்டால், நான் கூட்டணி கணக்கு வச்சு சொல்லலை. இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்களுடைய பயன்பாட்டுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் நிறைவு செய்கிற ஒரு ஆட்சி. நேற்றைய தினம் நடந்த 2 தினங்களுக்கு முன்னால் நடந்த சட்டமன்றத்திலே நான் பதிவு செய்திருக்கிறேன். ஏன்னா சட்டமன்றத்தில் பாசமுள்ள பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், எல்லா எதிர்கட்சிகளாக இருக்கிற பொழுது தான் சொன்னேன். ஒரு பொருளாதாரத்தை உயர்த்து என்பது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி, மாநில பொருளாதார வளர்ச்சி, மாவட்ட பொருளாதார வளர்ச்சி, தொகுதி பொருளாதார வளர்ச்சி, இதையெல்லாம் தாண்டி இந்த முதலமைச்சர் குடும்ப பொருளாதார வளர்ச்சியிலே கண்ணும் கருத்துமாக இருந்து ஒரு குடும்பத்துக்கும் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று பல திட்டங்களை நேரடியாக அந்தந்த குடும்பங்களுக்கு போய் சேர்கிற அளவுக்கு இந்த நிலையை இந்த மாநிலத்தில் உருவாக்கியிருக்கிறார். அதனால தான் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அன்றைக்கு தனிநபர் வருமானம் என்பது 1.5 லட்சம் தான் இருந்தது. இன்றைக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் தனிநபர் வருமானம் என்பது 2,05,000 ரூபாய். இன்றைக்கு தனிநபர் வருமானம் 3,05,000 ரூபாய் தனிநபர் வருமானம் என்பது கூடியிருக்கிறது. தனிநபர் வருமானம் கூடணும்னு சொன்னாக்கா ஆட்சியில் இருப்பவர்கள் திட்டங்கள் போட்டு அந்த குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகளை செய்கிற காரணத்தினால்தான் அது மாதிரி ஏற்படுது. அதனால் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களும் மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வர வேண்டும் என்ற நிலை தான். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற தமிழ்நாட்டுக்கு மக்களுடைய எண்ணம். நீங்கள் அருள் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, தான் பெற்றெடுக்காத பிள்ளை தான் திருமாவளவன் இன்னொரு பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் கூட கூட்டணி வரதுக்கு, திமுக கூட கூட்டணி வரதுக்கு ஆலோசனை பண்ணிட்டீங்க. நீங்கள் அருளுக்கு சொன்னதுக்கு போய் கற்பனைக்கோ அல்லது நேரடி பேச்சுக்கோ நான் என்னங்க பதில் சொல்ல முடியும்? அவங்க என்ன பேசுகிறாங்க நமக்கு ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எங்களோட திருமாவளவன் அவர்கள் நீண்ட நாட்களாக எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறார். நம்பிக்கையுரிய ஒரு சகோதரர் அவர். அதனால் அவருக்கு என்ன பதில் சொல்கிறோம், அவங்ககிட்ட என்ன பார்த்தாங்க எங்களுக்கு தெரியறது வாய்ப்பே இல்லை. எங்களோட விடுதலை சிறுத்தை என்பது தொடரும் கூட்டணி. அதில் மாற்று வந்தே தீரும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. மோடி அதான் கர்ஜிச்சுட்டு போயிருக்காரு. என்டிஏ கூட்டணி தான் கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்கள்? ஏங்க, ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் புறாத்தான் அப்படிதான் சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னதான் இப்போ மீண்டும் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாரு. அதனால் நாடாளுமன்ற ரிசல்ட் அவங்களுக்கு எப்படி இருந்தோ அப்படித்தான் இப்பயும் அவங்களுக்கு இருக்க மொழிய நான் தான் தொடர்ந்து 2024 தமிழ்நாட்டு மக்கள் மாண்புமிகு என்னுடைய அண்ணன், என் நெஞ்சமிறந்திருக்கிற அன்பண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அதை எந்தவித காரணத்தை கொண்டு யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இது நான் அடக்கத்தோடு சொல்லுகிறேன். ஏன்னா மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.